டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல வேஷ்டி சட்டையோட வந்திருக்கிறத பார்த்தோன்னே இது ஸ்பெஷலான ஷோ அப்படின்னு வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஷோவை பற்றி சொல்லணும்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறையா செலிபிரிட்டிஸ் வந்து வரப்போகிறாங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா பெருசாக எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. டெய்லி வந்து கலைஞர் டிவிலையும் இசையருவியிலும் பார்க்குற அதே நியூஸ் ஆங்கர்ஸ் அண்ட் விஜேஸ் தான். ஸோ வழக்கமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் இவங்களை வச்சு ப்ரோக்ராம் பண்ணும்போது இவங்களை அவங்க கலாய்ப்பாங்க, பதிலுக்கு அவங்கள வந்து இவங்க பயங்கரமாக கலாய்ப்பாங்க. பட் இன்றைக்கி அதுவும் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இவங்க எல்லாருமே வந்து தங்களோட திறமைகளோட மோதிக்க போகிறாங்க. என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து நானும் பயங்கர எக்ஸைட்டோட வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஓப்பனிங்காகவே வந்து ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸோடு வந்து நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்மளோட ஷோவோட ஓப்பனிங்லேயே ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறீங்க. இந்த டான்ஸை பற்றி சொல்லணும்னா திண்டுக்கல் ரீட்டா இருக்காங்க இல்லையா, நிறையா ஊரில் வந்து அவங்க வந்து டான்ஸ் எல்லாம் போட்டு பயங்கர பிரபலமானவங்க. அவங்களையே தோக்கடிச்ச ஒரு 2 பேர் இங்கே வர போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் சுமையா அண்ட் சபானா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். எஸ், நீங்க எப்படி இருக்கீங்க? தனிங்க நல்லா இருக்கேன் மேடம். சுமையா மேடம் அப்பலாம் தெரியலையே, நல்லாவே இல்லையே. அதாவது நீங்க வந்து பேசியே இந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து நிறைய டைம் காண்டா இருக்காங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க 2 பேரும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க. ஸோ ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறீங்க? ஏன்னா உங்களுக்கு கோடி ஆடியன்ஸ் இருக்காங்க, நீங்க எல்லாத்துக்குமே தெரியும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லல, நாங்க வந்து பெருசா எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணல. ஐ மீன் இந்த டான்ஸ் ஷோல எல்லாம் பண்ணுவாங்க பாத்தியா, அந்த சீன்லாம் இங்க எதுவுமே கிடையாது. சும்மா அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 4 ஸ்டெப் போட்டுருக்கோம். அவ்வளவு வேடிக்கை பார்க்க வந்தவங்க வந்து டான்ஸ் ஆட சொன்னா அப்படிதான் இருக்கும். அது 1 hour பிஃபோர் தான் வந்து நாங்க வந்து பிராக்டிஸ் எல்லாம் பண்ணோம். சோ அதனால வந்து பெருசா எதிர்பார்க்காதீங்க யாரும். இல்ல உங்கள்ட்ட இருந்து நான் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாம் ஆட தெரியாதவங்க எல்லாருமே வந்து நான் வந்து சும்மா லைட்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ண அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை இருந்தாலுமே உங்களோட ஆடியன்ஸ்க்காக வந்து நீங்கள் வந்து அவங்கள திருப்திப்படுத்தி தான் ஆகணும். ஸோ நல்லா பண்ணுங்க, ஓகேவா? சரட்டு வண்டியில சீரட்டோடியில ஓரம் தெரிஞ்சது ஓமோகம். உள்ளம் கிள்ளும் அந்த கள்ளச்சிரிப்புல நினைச்சி வந்தது எமுகம். ஆடி இருக்கீங்க. ஸோ சூப்பராக பண்ணீங்க. அண்ட் சுமையா அண்ட் ஷபானாவுடைய சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக நியூஸ் ஆங்கர் சைட்லேருந்து யார் வராங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் காயத்ரி அண்ட் மலர் வில் வெல்கம் டு ஷோ. ரெண்டு பேர்த்த பற்றி சொல்லணும் அப்படின்னா நாட்டிய பையங்களி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்மினி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து நாங்கள் தேட்டரில் தான் பார்த்துருப்போம். பட் அவங்களுக்கே வந்து இவங்க கிளாஸ் எடுத்தவங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நடனத்தில் நான் சொல்கிறேன், இவங்கனால அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மர். எங்களுக்கு ரீடிங் மட்டும் தான் தெரியும். உங்களை பற்றி ஏதாவது பெருமையாக சொல்லுமா? ஐயோ, நான் அப்படி சொல்லல, எங்களுக்கு ரீடிங் மட்டும் தான் தெரியும். சும்மா ஜாலிக்காக டான்ஸ், அவ்வளவுதான்.
லீடராக தான் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூல் காலேஜஸ்லாம் பண்ணியிருக்கீங்க முன்னாடி. ஓகே ஃபைன். சரி, இப்போதைக்கு நீங்கள் போய் உங்களோட சீட்டில் இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்த ப்ரோக்ராமிங் சைட்லேருந்து யார் வர போகிறாங்கன்னா, நான் சீரியல் செய்த கடல், நான் சீரியல் செய்த கடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், உன் காதலே நானே, காதல் தானே ஆனதே. ஈஷா இஷ்டக மாயா, நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூ இவள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூ இவள், தினம் ஆடை சண்டையிலே முதலில் தோற்பவள். இனி குறையட்டும் திருவிளக்கு, நீ இளம் சுற்றி பொருள் விளக்கு, அடக்கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதியிருக்கு. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள், மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா, மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள், மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா. சித்ரா ரொம்ப அழகாக பண்ணீங்க. ஃபஸ்ட்டு உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ நான் பாடும் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் டிவியில் வர ஷோவில் வந்து வார இவங்க தான் பாடுவாங்க. அது மட்டும் இல்லை, கலைஞர் டிவியில் எப்போ ஷோனாலும் கூப்பிட்டு இவங்க தான் கூப்பிடுவோம். அவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது இப்போ பாட்டு தான் என்னோட மூச்சு, பாட்டு தான் என்னோட உயிர் அப்படின்னு பாட்டுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவங்க நீங்கள். பர்ஃபார்ம் நல்லா பண்ணிட்டீங்க. அடுத்ததாக நீங்கள் உங்களோட பிளேஸுக்கு போகலாம். இப்போ அடுத்தால வந்து நாங்கள் கூப்பிட போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நம்மளோட நிகழ்ச்சியில் ப்ரோக்ராமிங் சைட்லேருந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வர போகிறாங்க ராஃபியா. ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே, அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிஞ்சு அமுசவள்ளி வந்திருக்க ஊரு ஆம்பளங்க பத்திரம் யா. மன்னார்குடி கலகலக்கம், மதுரை ஜில்ல மணமணக்க, ஆண்டிப்பட்டி சிலு சிலுக்க, அரசம்பட்டி கமகம, தேனி எல்லாம் தக தகக்க, வீரபாண்டி கிருக்கிருக்க, சின்ன மண்ணு சிலு சிலுக்க, கம்மெல்லாம் கதக்க, கோடியும் தான் பச பசங்க, பெரிய கோலம் கிசு கிசுக்க, வத்தல பொட்டி வெறுவடக்க, வாடிப்பட்டி நடக்கடக்க. ஏ முசுலப்பட்டி உரிச்சுக்கொட்டை, சேலப்பட்டி நரிச்சுக்கொட்டை, கலிங்கப்பட்டி கரிச்சுக்கொட்டை, கரியப்பட்டி வேர்த்துக்கொட்டை, திருப்புவனம் சொக்கி நிக்க, சிவகங்கை திக்கி நிக்க, வரிசை நாடு வழி வாழ யூத்து சரியே, உரிச்சம்பட்டி காயலந்த பூசலூர் ஆடி வந்த ஆட்டம், மேல பல மைனருக்கு நோட்டம், சும்மா ஆடி வந்த ஆட்டம், இது பிடிச்ச கைக்கு பிடிக்காத தோட்டம். இப்போ ப்ரோக்ராமிங் டீம்ல இருந்த ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ராஃபியா. இவங்களும் வந்து கலைஞர் டிவியில் நான் பாடும் பாடல் ப்ரோக்ராமில் வந்து ரெகுலராக பாடிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட சாங்ஸ் எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஒரு லைவாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த கேம் ஷோவில் வந்து இன்னும் நிறைய விளையாட்டுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிறைய விளையாட்டு பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் சட்டை போட்டு ஜெயிக்கணும். ஓகேவா? பாடுனா மட்டும் பத்தாது. இப்போதைக்கு நீங்கள் உங்களோட சீட்டுக்கு போகலாம். சீட் இல்லையா? பரவாயில்ல, போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததா நியூஸ் ஆங்கர் டீம்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்காக, அதுவும் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வர போறாங்க மெர்சி. இது வரைக்கும் வந்து நீங்க வந்து பப்ளிக் பிளேஸ்லயே வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி சாட்டையால் அடிச்சுக்கிட்டு உங்களை காயப்படுத்திக்கிட்டு நீங்க வந்து நடனத்துக்காக வந்து அவ்வளவு சேவைகள்லாம் வந்து செஞ்சிருக்கீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆன் ஸ்கிரீன் முன்னாடி வந்து நீங்க டான்ஸ் ஆட போறீங்க. இங்க நீங்க சாட்டையாலையெல்லாம் அடிச்சுக்க வேணாம், கம்மி வேலையெல்லாம் நடக்க வேணாம்.
நீங்க வந்து டான்ஸ் ஆடுங்க. டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா இல்லைன்னா நாங்க சாட்டையால இல்ல கட்டையால அடிப்போம். ஓகே என் ஜன்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா, உன் வீட்டில் வந்து தங்க பெண் தோழியை நானும் வரவா, என் வாசல் கோலம் பார்த்து ஒரு கவிதை சொல்லும் வானம், என் கைகள் கோர்த்து கொள்ள அட காற்றுக்கென்ன நாணம், நான் கால்கள் கொண்ட திண்டல் இடமாடும் சாலை மின்னல், நான் கூந்தல் கொண்ட மேகம் நலமாகம் பாடும் ராகம், என் கவிதை கொஞ்சம் குயிலே நீ பாட பாட சுகமா, உன் கையப்பம் தான் கேட்டு நான் மட்டும் தனியா வரவா. உங்களுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு பாரு. இப்ப சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்றீங்களா? இல்ல தனிகை. இல்ல பதில் சொல்லுங்க. இல்ல இந்த ஷோக்காக தான் நான் பிராக்டிஸ் பண்ணேன். ஓ இது பிராக்டிஸ் பண்ணிட்டு ஆடுனீங்களா? இல்ல நேத்து ஒரு நாள் ஒரு 1 hour பிராக்டிஸ் பண்ணி இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணேன். இல்ல ஸ்பாட்லயே ஆடுனீங்களோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இல்ல ஸ்பாட்ல எல்லாம் ஆடல. நேத்து 1 hour பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் ஆடுனேன். ஓகே எல்லாரும் வாவ் அப்படினு தான் பார்த்துட்டு இருந்தாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். Thank you. சொல்ல சொன்னேன். நீ கிளம்பு இன்னும் 4 பேர் வர சொல்லணும். போ அங்க போய் நில்லு போ. Thank you. போ கிளாப் பண்ணிருங்கப்பா. இது வரைக்கும் நியூஸ் ஆங்கர்ஸ் அண்ட் ஆங்கர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியா வந்து செட்டுக்கு பின்னாடி இருக்கிற மிச்ச மீதி இருக்கிற நியூஸ் ஆங்கர்ஸும் விஜேஸும் தயவுசெய்து வெளில வாங்கப்பா, டைம் ஆச்சு. மிச்ச மீதின்னு சொன்னதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். மிச்ச மீதி சொச்ச மிச்சம் அதெல்லாம் வந்து ஃப்ளோல வர்றது. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் ஓபனிங்ல சொல்லும்போதே வந்து இது சண்டைக்கான ஷோ கிடையாது. நீங்க எல்லாம் வந்து திறமையால மோத போறீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். திறமையால மோதி நம்ம எல்லாம் ஜெயிக்கிறோம். ஓகேவா? டாஸ்க்ல நாங்க வின் பண்றோம். எதுல? டாஸ்க்ல. டேய் உன்னை நான் இங்க பாத்துர்க்கேனே. நீ லேடிஸ் கூடவே தான் வருவியா எங்க போனாலும்? சரி ஓகே எல்லாரும் அவங்கவங்க சீட்ல போய் பார்க் பண்ணிக்கங்க போங்க. நியூஸ் ஆங்கர்ஸ் அண்ட் விஜேஸ் ரெண்டு பேருமே அவங்களுடைய சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம நிறைய டாஸ்க் விளையாட போறோம். அதுல முதல் டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாழைப்பழம் எங்க இருக்கு, இன்னொரு வாழைப்பழம் எங்க. ஸோ இந்த கேம் வந்து ரெண்டு டீமே விளையாட போறாங்க. ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறீங்க? நீங்களா? நியூஸ் ரீடர்ஸ். ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க. அந்த டாஸ்கை விளையாடுறதுக்காக நியூஸ் ஆங்கர் டீம்ல இருந்து ஜெயஸ்ரீ அண்ட் மெர்சி வந்திருக்காங்க. பழம் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, ஆனால் இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் தான் தரப்படும். ஒரு பழம் சாப்பிட்டீங்கன்னா 2 பாயிண்ட் அண்ட் லெமன் சாப்பிட்டீங்கன்னா 10 பாயிண்ட். கண்டிப்பாக 2 பழம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு லெமன் சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லை வழக்கம் போல் இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் இந்த தடவை நாங்கள் தருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 பேர் சேர்ந்து சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் வந்து உரிச்சு கொடுக்கணும், ஒருத்தர் சாப்பிடணும். இதில் யார் சாப்பிட போறீங்க, யார் உரிச்சு கொடுக்க போறீங்க? எனக்கு சாப்பிட்டு தான் பழக்கம், நான் சாப்பிட்டு தெரியுது. ஓகே ஃபைன். ஓகே கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? கெட் ரெடி folks. 1 2 3 ஸ்டார்ட். பாதி பழம் வச்சிருக்கீங்க, ஃபுல்லா சாப்பிடணும். அப்படியே கூட சாப்பிடலாம், புளிங்கிடணும். ஆனா பாஸ் ஜெயஸ்ரீ கமன் ஜெயஸ்ரீ
20 seconds தான் இருக்கு. ஒரு பீஸ் கூட வெளில வரக்கூடாது. Come on, Mercy, Mercy. Super. Keep going. ஜெயஸ்ரீ கமான். You are too late, Mercy. இன்னார உருட்டு வாயில வச்சிருங்க. மர்சி சீக்கிரம் உச்சி கொடு. நியூஸ் ஆங்கர் டீம்ல இருந்து மெர்சி அண்ட் ஜெயஸ்ரீ. வாவ், 2 வாழைப்பழம் சாப்பிட்டுருக்காங்க, ஒரு லெமன் சாப்பிட்டுருக்காங்க. அந்த அரைப்பழம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. சாரி, சாப்பிட்டீங்க. அந்த அரைப்பழத்தை சாப்பிட்டுருந்தீங்கன்னா இன்னொரு 1 மார்க் சேர்த்து கிடைச்சிக்கும்ல. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து நீங்க 4 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. 2 மார்க்ல 1 மார்க் கொடுக்கலாம். இதுல ஒரு 10 பாயிண்ட், 14 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. ரொம்ப அழகா பண்ணீங்கம்மா. வாவ், சூப்பர். இப்போ அடுத்ததான் ஆங்கர் சைடுல இருந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்காக யாருப்பா வர்றீங்க? ஓகே, மகேஷ் அண்ட் ஷபானா. மகேஷை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நான் ஷபானா திங்கிறதுக்காகவே பிறந்த பொண்ணு. வாவ், பழம் சாப்பிட்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அநேகமா மகேஷ் வந்து உளிச்சு கொடுப்பாரு, ஷபானா தான் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். அதுதான் இல்ல, நான் உரிச்சு கொடுக்குறேன், அவர் சாப்பிடுறாரு. ஓ, ஆட்டோமேட்டிக்கல் மிராக்கிள். எங்கேயுமே வந்து ஷபானா தான் சோறு பழம் அப்படின்னா வந்து முதல்ல நிற்பாங்க. இந்த தடவை வந்து பழத்தை வந்து மகேஷ்காக விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, இப்போ ரெடி ஆகிங்களா? கவுண்ட் டவுன் போயிடலாமா? ஓகே, இவங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. கெட் ரெடி ஃபாக்ஸ். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஏய், சின்ன பழமா எடுத்து கொடுக்குறீங்க. சாப்பிட்டா லெமன் தான் சாப்பிட்டு இருக்காங்கப்பா. லெமன் சாப்பிட்டாச்சே. லெமனையே பழமா சாப்பிட்டு இருக்காங்க அவங்க. சூப்பர். மகேஷ், ஓ ஷபானா, 17 seconds more. Easy, மகேஷ். ஏழு செகண்ட்ஸ் இருக்கு மகேஷ். பாஸ். வாவ், சூப்பர். எத்தனை பழம் சாப்பிட்டுருக்காங்கன்னா 1 2 3 4 5 2 10 பாயிண்ட். 10 2 லெமன் சாப்பிட்டுருக்காங்க. மொத்தம் 30 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க மகேஷ் அண்ட் ஷபானா. அநேகமா வந்து குரங்குக்கு அப்புறம் அதிகமா வாழைப்பழம் சாப்பிட்டது நம்ம மகேஷா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் மகேஷ். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து நியூஸ் ஆங்கர்ஸ் 14 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஒன்றும் பெருமையா பீத்திக்காதீங்க, அவங்க 30 பாயிண்ட் வாங்கிடுறாங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ அடுத்த பல்கா அவங்க 2 பேர் தான் இறக்க போறாங்க. யாரு பாருங்க. அண்ட் அனு அண்ட் கார்த்திக், வாப்பா. வாங்க மிஸ்டர் கார்த்திக். இது வரைக்கும் நான் உங்களை ஆம்பளை பசங்களோட பார்த்தே கிடையாது. ஆஃபீஸ்லையும் சரி, இந்த ப்ரோக்ராம்லையும் சரி. வாங்க, வந்து நில்லுங்க. ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல. மறுபடியும் ரூல்ஸ் சொல்லல. அப்படி முதல்ல இருந்து எல்லா கோட்டையாளிங்க முதல்ல இருந்து சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது, புரியுதா? ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. அனு, நீங்க சாப்பிடக்கூடாது, இவன் மட்டும்தான் சாப்பிடணும். ஓகேவா? கெட் ரெடி ஃபாக்ஸ். உங்க டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. 3 2 1 ஸ்டார்ட். Karthik, come on. Karthik, come on. காலையில சாப்பிடுறா, சாப்பிடுறாரு அவரு. ரெண்டு பழம் சாப்பிட்டா ஒரு லெமன் சாப்பிடணும். சீக்கிரம் ஊறி அவர் லெமன் சாப்பிடுறதுக்கு அடுத்து பண்ணா அப்படியே சாப்பிடுறா. அவர் லெமன் சாப்பிடுறதுக்குள்ள பண்ணா உரிச்சிரேன். அனு அவர் லெமன் சாப்பிடல, கணக்குல வராது. அப்படியே உரிச்சு வை. ரெடி நல்லா சாப்பிடணும். உரிச்சு வை. நல்லா சாப்பிடணும். நல்லா கடிச்சு சாப்பிடணும். இன்னும் ஸ்பீடு. உரிச்சு வை. டைம் இருக்கு. போங்க. லெமன் எடுத்து கொடு. குயிக் லெமன். வாயில போட்டு அப்படியே எடுத்துட்டாங்க. சாப்பிடல சாப்பிடவில்லை. ஓகே,
நியூஸ் ஆங்கர்ஸ் வந்து எத்தனை பழம் சாப்பிட்டுருக்காங்க பார்க்கலாம். 1 2 3 4 4 2 எவ்வளோ 8. ஓகே 8. 2 லெமன் எங்க சாப்பிட்டீங்க? உருப்படியா ஒண்ணு கூட சாப்பிடலங்க பாருங்க. ஒரு லெமன் தான் ஒன்னு போங்க. செயல்படுறீங்க ரெஃப்ரி. ஜூஸ் போனா பாரபட்சமா செயல்படுறீங்க. இல்லை ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க டாஸ்க்ல. இப்ப நியூஸ் ஆங்கர்ஸ் வந்து 18 பாயிண்ட் வாங்கி இருக்காங்க. போன ரவுண்ட்ல 14 பாயிண்ட். அப்ப டோட்டலா வந்து 32 பாயிண்ட் வாங்கி இருக்காங்க. உங்களை பார்த்து நான் என்ன ஒன்று நினைச்சேன், ஆனா போங்காட்டம் தான் ஆடுறீங்க கடைசி வரைக்கும். சரி பரவாயில்ல, அவங்க அடுத்து எவ்வளவு சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நீங்களோட கேள்விக்கு போகலாம். வாங்க மிஸ்டர் ஆங்கர். இப்போ அடுத்த ஆங்கர்ஸ் வந்து ஒரு பழம் எங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக ரோபோவேல் அண்ட் ராஃபியா வந்திருக்காங்க. உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல? தெரியும். ஓகே சூப்பர். இப்போ யார் பழம் சாப்பிட போறீங்க, யார் ஊட்டி விட போறீங்க? சாப்பிட போறாங்க, நான் ஊட்டி விட போறேன். பிடிச்சு தர போறேன். அதான பார்த்தேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே கம்ப்யூட்டர் ஜி ரெடி ஸ்டார்ட். 1 2 3. அவ்வளவுதான் ஓவர். அப்படியே போடுங்க. என்னடா அது, என்னடா நடந்திருக்கீங்க? 1 2 3 4 5 6. 2 லெமன் 6 பழம் 12 62 32 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க. ஏற்கனவே 30 பாயிண்ட், இப்போ 32 பாயிண்ட், டோட்டலா 62 பாயிண்ட் வாங்கி 62 பாயிண்ட்ஸ். ஆங்கர்ஸ் டீம் இந்த டாஸ்க்ல வந்து வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஆங்கர்ஸ் டீம். பெரிய பொழப்பா வச்சிருந்தா அப்படிதான் இருக்கும். முதல் டாஸ்க நியூஸ் ஆங்கர்ஸும் சிறப்பா முடிச்சிட்டாங்க. ஆங்கர்ஸ் வந்து இந்த டாஸ்க்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா பலூன் பிளாஸ்ட் டாஸ்க் விளையாடுறதுக்காக 2 பேர் ரெடியா இருக்காங்க. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? நீங்க எல்லாம் பலூன் உடைக்கணும். சூப்பர்லாம் கிடையாது, கையில் இல்லம்மா, உட்காந்து உடைக்கணும். ஓகே, இப்போ யார் முதல்ல விளையாட போறீங்க? அந்த டீம் ஆங்கர்ஸ் விளையாட போறீங்க. பலூன் பிளாஸ்ட் கேம் விளையாடுறதுக்காக முதல்ல ஆங்கர்ஸ் டீம்ல இருந்து முதல்ல அழைக்கிறது மகேஷ். வாங்க மகேஷ். இந்த கேமோட ரூல்ஸ் தெரியல மகேஷ்? உங்களுக்கு வந்து எல்லோ கலர் நாங்க கொடுத்துருக்கோம் மகேஷ். ஆமா, பலூன்ல அப்படியே தான் இருக்கும். கையிலயோ காலிலோ எல்லாம் நெகுத்தக்கூடாது. தேடி போய் எல்லோவை தான் உட்காந்து உடைக்கணும். ஓகேவா? மாத்தி கீது பிங்க் கலர் உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல மைனஸ். நீங்க எடுக்கிற பாயிண்ட்லேருந்து மைனஸ். ஓகேவா? ரெடி ஸ்டார்ட். 1 2 3. மகேஷ் ஸ்டார்ட். 1 2. கையில் எடுக்கக்கூடாது. கையில் எடு. 3. கையில் எடுக்கக்கூடாது. 4. கையில் எடுக்கக்கூடாது. கையில் எடுக்கக்கூடாது. 5 6 7. கைக்கு குயிக்கா 6 கையில் உடைச்சார் 2. 1 பிங்க் உடைச்சிட்டாரு. கையில் இது கணக்கில்ல.
ஸ்டாப். மொத்தம் 9 பாயிண்ட்ஸ். மீதி எல்லாம் கையில் உடைச்சிருக்காரு. அது இல்லாமல் ஒரு பிங்க் ஒன்று உடைச்சிருக்காரு. ஸோ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நாங்கள் இவர்களுக்கு வந்து 9 பாயிண்ட் கொடுக்குறோம். ஆங்கர் சைட்ல இருந்து பலூன் பிளாஸ்ட்ல 9 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ அடுத்தபடியா நியூஸ் ஆங்கர் டீம்ல இருந்து பலூன் பிளாஸ்ட் விளையாடுறதுக்காக யார் வர போறாங்க? வாவ் மலர் வாங்க. மலருக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. 1 2 3 ஸ்டார்ட். முட்டியில் உடைக்கூடாது, முட்டியில் உட்காரக்கூடாது, பேக்கில் தான் உடைக்கணும். 2 பலூன் கணக்கில்லை. 2 கணக்கில்லை. கிளாப் கிளாப் கிளாப். Come on, மலர். நியூஸ் ஆங்கர் சைடுல இருந்து மலர் அற்புதமா விளையாண்டு 11 பலூன்ஸை உடைச்சிருக்காங்க. மலரை விட 2 பலூன் அதிகமாக உடைச்சிருக்காங்க. ஆங்கர்ஸ் டீமை விட நியூஸ் ஆங்கர்ஸ் டீம் 2 பாயிண்ட் அதிகமாக இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் மலர், நீங்க போலாம். நியூஸ் ஆங்கர் டீம்ல 11 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்ததா பலூன் பிளாஸ்ட் விளையாடுறதுக்காக ஆங்கர்ஸ் டீம்ல இருந்து யார் வர போறீங்க? ஓ, சித்ரா வர்றாங்க. கமான், வாங்க 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 வாங்க. ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல, கையில் பால் எடுக்கக்கூடாது, ஓகேவா? அப்படியே உட்காந்து உடைக்கணும். உங்களுக்கு வந்து எல்லோ கலர். ஓகே, போலாமா? ஓகே, ரோலிங். 1 2 3 ஸ்டார்ட். 1 ஆங்கர்ஸ் டீம்ல இருந்து சித்ரா செம்மையா விளையாடி 13 பலூன் உடைச்சிருக்காங்க. சொல்லுங்க. அவர்தான் பயங்கரமா என்கரேஜ் பண்ணி என்னோட டீமோட ஸ்ட்ரெngth அவங்க என்கரேஜ்மென்ட் தான் அவங்க பண்ணிக்க முடியாது. இந்த பலூன் பிளாஸ்ட் கேம்ல வந்து ஆங்கர்ஸ் டீம் இதுவரைக்கும் 22 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே நியூஸ் ஆங்கர்ஸ் டீம் வந்து 11 பாயிண்ட் வாங்கிட்டாங்க. இன்னொரு 12 பாயிண்ட் வாங்கினா இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னொரு ரவுண்ட் வேறு பாக்கி இருக்கு. இப்போ இந்த பலூன் பிளாஸ்ட் கேமை வந்து சிறப்பாக விளையாடுறதுக்காக யார் ரெடியாக இருக்கிறீங்க? எங்களோட ஜாம்பவான் செய்தி வாசிப்பாளர் ஜாம்பவான் நாடி நரம்பு ரத்தம் தசை எல்லாத்துலயும் நியூஸ் ரீடிங் வெரி ஊர்னவர். இந்த விளையாட்டு விளையாட யார் போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. சரவணன் வந்து தொலை வா. இப்பதான் உள்ள வந்தேன். அதுக்குள்ள ஓகே, இவரை பத்தி சொல்லணும்னா ஒன்றும் பெருசா இல்லைங்க. லேடிஸ்லாம் எங்க இருக்குவாங்களோ அவங்க இருப்பான். டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 அட்ரா அட்ரா 5 6 7 7 8 8 8 8 8 ஏய், அடிபட்டு போறா.
நல்லா நல்லா மச்சான் அப்படியே கப்பா கேம்ல வந்து சரவணன் 16 பலூன் உடைச்சிருக்காரு. ஓகே, இது வரைக்கும் 2 டாஸ்க் பார்த்தாச்சு. ஒரு பலம் இங்க இருக்கு, இன்னொரு பலம் எங்க? அந்த டாஸ்க்ல வந்து ஆங்கர்ஸ் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா பலூன் பிளாஸ்ட் கேம்ல வந்து நியூஸ் ஆங்கர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 2 பேருமே ஈக்குவலா இருக்காங்க. இப்போ அடுத்ததா இவங்கெல்லாம் பாடி இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க போறாங்க. அதாவது அந்தாக்ஷரி விளையாட போறோம். ஓகே, இப்போ இந்த அந்தாக்ஷரியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதனோட ரூல்ஸ் சொல்லிடுறேன்ப்பா. யாராவது ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு 4 வரி 5 வரி பாடினதுக்கு உடனே அடுத்த ஆள் எடுக்கணும். ஒரு 5 செகண்ட்குள்ள எடுத்துடணும். இல்லை அப்படின்னா வந்து நீங்க தோத்துட்டு தான் அர்த்தம். ஓகே, வா அந்தாக்ஷரி ரவுண்டை கலைஞர் டிவி நியூஸ் ஆங்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள், கையோடு தந்தாள் கலோரும். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஓகே, லாலி லூலே லாலாக்கு டோல் டப்பிமா, கண்ணை கங்கம்மா, இடுப்ப சுத்தி திருப்பி பாருமா. என்னலாம விளக்கு எரியுமா, கண்ணை கங்கம்மாவோ மறை இருக்கிற கைய பாரமா. புட்டக்காரர் அடிக்கிற டோனிஸ் காரச்சிப்பா, ஆத்து பக்கம் வாரியா வாரியா. யா யா யாரோடி உன்னோட புருஷன் எவனுக்கு தெரியும்? யாரோ யாரோ யாரு கேக்குற? திமிருக்கு அரசன். யாரோ யாரோடி டிங்கு டாங்கு டிங், டிங்கு டாங்கு டிங். மாடத்திலே கண்ணி மாடத்திலே ராணி பொண்ணு அயராத்துக்குள்ளே, கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா பொண்ணு அயராத்துக்குள்ளே. மாமி சின்ன மாமி மடிசார் அழகி வாடி சிவகாமி. மே மே மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்த லேசா லேசா நீ இல்லாம நீண்ட கால உறவிது லேசா. மாலதேவன் கோவில் வந்து வழிகிறதே விழிகளிலே, நனக்கன கனவுகள் கண் உலகிலே பிறந்தவளே. நீயுலக்கி லவ் பண்ண தெரிஞ்சா நீலக்கி பண்ணி நீ பண்ணி நீ நலம் தானா நலம் தானா என்ன சொல்லுவேன்? நலம் தானா நலம் பாட்ட முதல் நாளே தெரியும். இந்த பாட்டை பாடுவேன்னு எனக்கு தெரியும். காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே உணரையாய் வந்து என்னை அடிக்காய், கடலாய் மாறி என்னை இழுத்தாய், என்பதாகி தாங்கிய உன்முகம் உன்முகம் என்றும் நாடினேன் தந்தது பாவையில் நின்றது, பாடவா என்றது தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது. தூ தா அதுல பாடுறோம்.
தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா மனசு தவிக்குது தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது அட சங்கன கொடுத்து மானே அட சங்கத்து அழகு தேனே மலையா எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது துள்ளுவதோ இளமை புதுமை மை மா மை மா மை மாமா உன் பொண்ண கோடே ஆமாய் சொல்லி போடு அட சாமி போட்ட முடிச்சு நீங்க சும்மாவே வச்சுக்கிறீங்க நானா ரெண்டு அடி அடிக்கிறேன் தாலி கொட்டானு மேலம் கொட்டானு பொட்டியா தாலி கொட்டானு மேலம் கொட்டானு நேரம் வந்துருச்சு ஊரு எனக்கும் சேர்ந்து உனக்கு மாலை தந்துருச்சு சுத்தி சுத்தி வந்தி ஹே சுட்டு விரலால் சுட்டி ஹே ஐயோ என்னாலும் மத்து போக கண்ணால பொண்ணுக வந்தாக இடுப்புல சொருக பாடு முந்தானையில் நீங்கதான் முடிஞ்சீக காயில்ல ஹலோ 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 பெயரை நான் சொல்லவா அல்லவா வா வாராயோ தோழி வாராயோ தோழி வாகட்டு சூட்டியடி வாரேபா தோழி வயசான தோழி வாயிட்டு சீட்டியடி டிங் டாங் டாங் டடிங் டாங் டாங் கடிங் கிடிங் சேர்ந்தது சேர்ந்தது ஒன்று மறையாமல் நின்று போனது காதல் காதல் டிங் டாங் கண்ணில் மின்னல் டிங் டாங். ஓகே இந்த ஆட்டத்தை இதோட முடிச்சுக்கலாமா தயவுசெய்து புரிஞ்சுங்க ஏய் எல்லாம் முள்ள காதல் ரத்தம் வருது பாத்தியா இல்லையா நீங்க பாடினதை கேட்டு 4 கேமராமேன் வேலை விட்டு போயிட்டாங்க சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாம் 6 மாசம் லீவ்ல போயிட்டாங்க இல்ல அப்படி கிடையாதுயா புதுசா அப்ளை பண்றதுக்கு ஒரு 10 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாட்டை நாங்க கேட்டே புரிஞ்சுங்க ஆபீஸோட நலன் கருதி இந்த கேம் இதோட நான் முடிச்சுக்கிறேன் ப்ளீஸ் இந்த ரவுண்டு டிரா யாருமே ஜெயிக்கல யாருமே தோக்கல ஓகே இந்த என்னடா இது ரவுண்டு பேரு ரவுண்டே மறந்து போச்சா அந்தாக்சரி ஓகேவா இந்த அந்தாக்சரி ரவுண்டை வந்து இவங்க அபாரமா விளையாண்டதுனால இப்போ அடுத்ததா ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் விளையாட போறோம் இந்த கேமோட பேரு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அதான் கப்ளிங்ஸ் இந்த நியூஸ் டிபார்ட்மெண்ட் 5 பேரு அனு காயு ஜெயஸ்ரீ பராசக்தி மர்சி வா சூப்பர் செம்ம கலெக்ஷன் கம் ஆன் எல்லாம் இந்த பக்கம் வாங்க ஓகே போய் வின் பண்ணிட்டு வாங்க இந்த கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லிடுறேன் இந்த கப்பை வந்து வாயில் வச்சுக்கணும் ஒவ்வொரு பாலாக எடுத்து நீங்கள் வந்து வாயிலேயே இதை அந்த கப்பில் போட்டு பாஸ் பண்ணி அங்கே போடணும் அந்த பாஸ்கெட்டில் விழுந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த பாலே எடுக்கணும் எத்தனை பால் போடுறீங்களோ அத்தனை பாயிண்ட் எவ்வளோ பால்ஸ் கீழே போடுறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆகும் ஓகேவா தெளிவாக இருக்கீங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாமா டைம் ஸ்டார்ட் பண்ண சொல்லலாமா ரெடி 1 2 3 ஸ்டார்ட் ஐயோ ஒண்ணா ஒண்ணுமே எடுக்கல அதுக்குள்ள மைனஸா நோ 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 கமான் பராசக்தி பாஸ் அனு
பாய்ஸ். கப்ளிங்ஸோட முதல் ரவுண்டை வந்து நியூஸ் ஆங்கர்ஸ் அணி சிறப்பா முடிச்சிருக்காங்க. அந்த டப்பாவை தூக்குறீங்களாமா? ஓகே, இது வரைக்கும் இவங்க வந்து 1 2 3 4 4 பால் இந்த பாஸ்கெட்ல போட்டிருக்காங்க. எவ்வளோ பால் கீழே போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு பால். ஓகே, அதுல இருந்து ஒன்று போச்சுன்னா எவ்வளோ 3 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். இந்த கப்ளிங்ஸ் கேம்ல வந்து நியூஸ் ஆங்கர்ஸ் டீம் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்கள வந்து பீட் பண்றதுக்காக ஆங்கர்ஸ் டீம் வந்து இங்க நின்னுட்டு இருக்காங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கீழ போடுங்க, கீழ போடுங்க, கீழ போடுங்க, கீழ போடுங்க. ஏய் அந்த பிஸ்கட். பா, மூஞ்செல்லாம் பக்கத்துல பாத்துட்டு. கீழ. கீழ வந்துச்சு. ஏய் மகேஷ் உன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணு போட்டாச்சா? சித்ரா கீழ 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 போடுங்க, கீழ போடுங்க சித்ரா. சீக்கிரம் சீக்கிரம். கீழ 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 போடுங்க, கீழ போடுங்க, கீழ போடுங்க, கீழ 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 கீழ. பந்துனா கீழ ஓடுறியா? 47 minutes more. சுமி குட்டி கீழ போடுறீ, கீழ போடுறீ, பட்டு குட்டி கீழ போடுறீ. ஆபாச வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது சுமையா. ஆட்டத்தை விட்டு நீக்கப்படுவீங்க. கீழ போடுங்க, கீழ 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 கீழ. ஏய். இல்ல இல்ல ஒண்ணுதான் போயிருக்கு. கீழ போடுங்க, கீழ போடுங்க, கீழ போடு ஷபனா. ஒண்ணுதான்டா இருக்கு. ஒண்ணுதான் போயிருக்கு. அதான் அது ஒண்ணுதான் போயிருக்கு. ஓகே, ஆங்கர்ஸ் டீம் வந்து சிறப்பா விளையாண்டு எத்தனை பால் பொறுக்கிருக்காங்க? வாவ், 5 பால்ஸ் இவங்க எடுத்திருக்காங்க. ரைட் ரைட், அதுல ஒரு பால் கீழே போட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து 5ல ஒன்று போச்சுன்னா 4. நியூஸ் ஆங்கர்ஸ் 3 பாயிண்ட்ஸ். இப்போ ஆங்கர்ஸ் வந்து 4 பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, நியூஸ் ஆங்கர் வந்து 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆங்கர்ஸ் வந்து 4 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த கப்ளிங் கேம்ஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த கப்ளிங் கேம்ஸை வந்து ஒலிம்பிக்ஸ் லெவலில் எடுத்துட்டு போற தகுதி வந்து இப்போ ஆங்கர்ஸ் கிட்ட தான் இருக்கு. இதுல வந்து இந்த கேமை ஒலிம்பிக்ல சேர்த்தா கண்டிப்பா இந்த 5 பர்ஃபார்மரும் இந்தியன் டீமுக்காக விளையாடுவாங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் வந்து நியூஸ் ஆங்கர்ஸ் அண்ட் ஆங்கர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு எவ்வளோ கலாய்ச்சாலும் ஜாலியாக விளையாண்டாங்க. ஸோ எல்லா டாஸ்கையுமே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணாங்க. 2 பேத்துக்குமே வாழ்த்துக்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கர்ஸ் டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதிகமாக ஜெயிச்சு. அதுக்காக உங்களை தோத்துட்டு தான் சொல்லலை, நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்து விளையாடுங்க. வின்னர் வந்து அவங்க இருந்தாலும் 2 பேருமே வின்னர்ஸ் தான். வின்னர்ஸ் ரன்னர்ஸ்க்கு ஒரு இடத்துல ஃபிளாட்லாம் கிடையாதா? யா ஒரகடம் இல்லைம்மா, உங்களுக்கு ஈஸியாக முன்னாடியே திருவான்மியூரில் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஃப்ளாட்டு, ஓகே, ஆடி கார். சரி தனிகை gift எப்ப தருவீங்க? gift எப்ப தருவீங்க? கிஃப்ட் யார் யாருக்கெல்லாம் வேணும்? எல்லாருக்கும் வரும். ஓகே, இப்போ இவங்க எல்லாருக்குமே கிஃப்ட்டுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாட்டு போட போறோம். எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆட போறீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் கிஃப்ட் உங்க எல்லாருக்கும். ஓகே, ஸ்டார்ட் மியூசிக். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி, பாதி நாம் பாதி அட சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி, அரைச்சம்மாவ அரைப்போமா, துவச்ச துணிய துவப்போமா, ராமங்கதைய கேட்போமா, உள்ள வளைச்சி பார்ப்போமா, எம்மா 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 எம்மம்மா, எம்மாடி ஐயோ ஆத்தாடி பொண்ண எனக்கு தரியாடி, பிரைஸ் எங்க தனிங்க
ஏப்பா அவன் ஜோடி சேர்ற அந்த ஆர்வத்துல ஆங்கரை விட்டுட்டீங்களா? எங்க கிஃப்ட் எங்கயா? வடா போச்சா? இப்ப தெரியுதா நாங்க ஏன் தோத்தோம்னு? கிஃப்ட் இல்லன்னு எங்களுக்கே தெரியும்யா, அதனாலதான் ஏன் தோத்தோம். சரி உடியா இன்னொரு பாட்டு போடியா, கிஃப்ட் இல்லனால நாங்க டான்ஸ் ஆடிட்டு அப்படியே போயிடுவோம், வேற வழி இல்லை.